ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ எங்கே இருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா டான் டெல்லி வாட்டர் ஸ்போர்ட்ஸ் அண்ட் அட்வென்ச்சர் ஃபேமஸான ஒரு ஊரில் இருக்கிறோம், கர்நாடக மாநிலத்தில். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். ஷாக்கு தான் ஆகணும், நாங்களே ஷாக் ஆகிட்டோம் பார்த்து ஏரியாவை. செம்ம கிளைமேட்டுங்க, மழை கிளைமேட்டு அட்டகாசமாக இருந்துச்சு. கணேஷ்குடிக்கு வந்து சேர்ந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆக்டிவிட்டிஸ்க்கும் ஒவ்வொரு சார்ஜ் பண்ணுறாங்க. அதை நீங்களே பார்த்து இங்கே தெரிஞ்சுக்குங்க. நீ பேசும்போது உன் பேச்சுல தேன் வடியுது, அதை கேட்டனால தான் உடம்புல ரத்தம் வடி. ரத்தம் உடைஞ்சா ஒன்றும் பண்ண முடியாது, தொடச்சிக்க வேண்டியது தான். என்ன பண்ணுறது, அப்படியே ஆளுக்கு ஒரு ரைட்டை ஃபிக்ஸ் பண்ணி விளையாடப்போ. நமக்கு ரெஃப்டிங் கிடைக்கவே இல்லை, தண்ணி கம்மியாக இருக்குதுன்ட்டு ரெஃப்டிங் மட்டும் சிக்கவே இல்லை. ஏன்னா இங்கெல்லாம் மழை காலத்தில் டேமில் தண்ணி திறந்து விட மாட்டாங்க. ரெஃப்டிங் போகணுன்னா அதிகமாக தண்ணி வேணும் அப்படின்றது காரணத்துக்காக இங்கே ரெஃப்டிங் பண்ணல. நமக்கு ஸ்டில் வாட்டர் போட்டிங் தான் கிடச்சிது. வந்ததுக்கு அதாச்சும் பிரயோஜனம் ஆகட்டும் அப்படின்ட்டு நானும் பசங்க எல்லாம் ஜாலி பண்ணோம். பரவாயில்ல, செம்மையாக ஜாலியாக இருந்துச்சு. பசங்க புதுசு, நமக்கும் புதுசு, சும்மா குதூகலமாக இருந்துச்சு. அந்த காற்று நிரப்பின பலூனில் 8-9 பேர் இருப்போம். ஜாலியாக சிரிச்சுட்டு பசங்க எல்லாம் நல்லா இருந்துச்சுங்க. ஃபர்ஸ்ட் டைமு என்னால் இந்த மாதிரி எல்லாம் தண்ணிக்கு மேலே போனதே இல்லை. நான் புதுசாக இருந்துச்சு. எல்லாம் ஜாலி பண்ணுற பசங்களும் என்ஜாய் பண்ணுற பசங்களும் கண்டிப்பாக இங்கே வரணும், வந்தால் ஜாலியாக இருக்கும். இங்கே வந்து அவ்வளோ உஷாராக கூட இருக்கணும். லைஃப் ஜாக்கெட் போட்டு அவங்க சொல்கிற ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி சேஃப்டியாக இருக்கணும். அதுதான் முக்கியம். நம்ம பாட்டுக்கு நாம் எங்கேயும் இப்போ கிளம்பி போகக்கூடாது. நம்ம இஷ்டத்துக்கு நாம் எதுவுமே பண்ணக்கூடாது. ஏன்னா நமக்கு ரிஸ்க்கு, நம்ம கூட வந்தவங்களுக்கு ரிஸ்க்கு இல்லைங்களா. செம்ம இருந்துச்சுங்க இந்த ஸ்டில் போட் ரைடிங். அடா அடா அடா, பசங்க கற்றுக்கிட்டு அப்படியே. ஆனால் டயர்டாகுதுங்க, ரொம்ப டயர்டாகும். நாங்கள் வேறு காலில் சாப்பிடலையா, இன்னும் டயர்டு. அந்த அண்ணன் முதலே சொல்லிட்டாரு, அட சாப்பிடாம வாங்க, பரவாயில்ல, சாப்பிட்டு ஏதாச்சும் வாமிட் பண்ணி கொடுங்க, சும்மா தண்ணியில் மிதக்கிறதுலையா தலையில சுற்றி எல்லாம் வாமிட் பண்ணி வச்சுருவீங்க, வேணாம் வாப்பா அப்படியே சாப்பிட வேணாம் அப்படின்னாரு. நாம் போய் எங்கே இருக்குது என்ன இடம் அது இது அப்படின்ட்டுலாம் தேடவே இல்லை. ஆளுங்களும் அங்கேயே இருப்பாங்க. ஏதாச்சும் பசங்களை சேர்ந்து பாட்டு போடலன்னா இங்கே பாட்டு வருது. நமக்கு பாட்டு இல்லை, ஒன்று இல்லை, நமக்கு தெரிஞ்சதில்ல ஒன்றே ஒன்றுதான். ஆமாம், இந்த பாட்டு தான் பாருங்க. பாட்ட லாலே லாலே லாலா லாலே லாலே லாலா லாலே. ஏய், அடுத்த லைன் தெரியல, அப்புறட்டா கட் பண்ண அதே இடம். எப்படியோ பசங்க நாங்கள் எல்லாம் கத்திக்கிட்டே ஓ அப்படின்ட்டு காலத்தை போக்கிட்டு எப்படியோ செம்மையாக ஃபன் ஆயிடுச்சுங்க. செம்ம ஃபன்னு.
பார்த்துருக்கோம். ஆனால் இதுதான் பெஸ்ட் மூமெண்ட்டுன்னு நினைக்கிறேன். நான் என்ஜாய் பண்ணோம். நெக்ஸ்ட் கயாக்கிங். இது செம்ம அருமையான ஒரு வாட்டர் ஸ்போர்ட்ஸுங்க. எனக்கு நீச்சல் எல்லாம் வராது, தண்ணி கண்ட பயம்தான். ஆனாலும் பரவாயில்ல, இறங்கலாம் அப்படின்ட்டு இறங்கினேன். அப்புறம் தான் பயமெல்லாம் போயிடுச்சு. நம்ம போய் ஓடுறேன்ட்டு முன்னாடி இருக்கிற ஆளுங்களுக்கெல்லாம் கொண்டு போய் விட்டுருந்தேன். நமக்கு வேற பயம். பின்னாடி உட்காந்து காட்டு கத்துற காய் முட்டுடா மோதுறதா அப்படின்ட்டு. அப்புறம் நான் தான் வாங்கி நான் ஓட்டிக்கிற கொடுப்பா அப்படின்னு இந்தாங்க போய் தலைங்க அப்படின்னு கொடுத்தேன். செம்மையாச்சுங்க. அட்டகாசம் வாட்டர் ஸ்போர்ட்ஸு. நமக்கெல்லாம் இது ஃபர்ஸ்ட் டைம். எல்லாம் சொல்லி தந்தாங்க. எப்படி தள்ளணும், பின்னாடி போறதுக்கு எப்படி தள்ளணும், லெஃப்ட் எடுக்கிறதுக்கு எப்படி தள்ளணும், ரைட் எடுக்கிறதுக்கு எப்படி தள்ளணும், இந்த மாதிரி எல்லாம் சொல்லி தந்தாங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணி தான் நாங்கள் அதை முன்னெடுத்து போயிட்டு இருந்தோம். பசங்க எல்லாம் விளையாடுறது பாருங்க. சரி, யாருக்குமே நீச்சல் தெரியாது. ஒரு 2 பசங்க மட்டும்தான் தெரியும். என்ன தைரியத்துல போயிருக்கோம் பாத்தீங்க. ஆனா தண்ணி ரொம்ப கம்மிங்க. அண்ணன் சொல்லிட்டாரு, ராஃப்டிங் பண்றதுக்கு தண்ணி நிறைய வேணும். எப்படி இருந்தாலும் ஒரு 5 அடி தண்ணி குறைஞ்சிருக்கு அப்படின்னு. 5 அடி 6 அடி தண்ணி குறைஞ்சிருக்கிறாமா. டேம்ல இருந்து விடவே இல்லை. இந்த விளையாட்டு முடிச்சுட்டு அடுத்து நாங்க விளையாட போனது செம்ம பண்ணுங்க. சிரிச்சு வாய் வயிறு எல்லாமே அந்த மாதிரி சிரிப்பை மட்டும் கட்டுப்படுத்தவே முடியல. தூக்கி அடிக்கிறானுங்க. உள்ள எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் அந்த சிரிப்பை மட்டும் அடக்கவே முடியாது. அந்த மாதிரி பொண்ணான ஒரு என்டர்டெயின்மெண்டான ஒரு விளையாட்டு. அடுத்து மொத்தமும் 3 தான் விளையாட்டோம். நாங்கள் அங்கே போய் அதுக்கு ஒரு ஆளுக்கு 400 ரூபா சார்ஜ் பண்ணிட்டாங்க. ஒன்று ஸ்டில் போட்டிங்கு, இன்னொன்று கயாக்கிங், அப்புறம் இன்னொன்று இந்த ரோலர். அதுக்குள்ளே போய் விளையாடுறது தான். சுத்தணும், தண்ணி எடுத்து அடிப்பாங்க. செம்ம ஃபன்னாக இருக்குங்க. பார்த்துங்க, ஃபோட்டோ போட்டுருக்குறது. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.